மார்னிங் மேடம். உங்களோட ஷாப் நேம் சொல்லுங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களோட ஷாப் நேம் வந்து சாமு மைக்ரோ கிரீன்ஸ். ஓகே. இது வந்து எங்கள் மேம் வந்து ஒரு 20 இயர்ஸாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து அவங்க குழந்தைக்காக தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. இப்போ நிறைய பேர் வந்து நிறைய நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்காங்க. ஓகே. வளர்கிற குழந்தைங்களுக்கு தேவையான, அதாவது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை இருக்கும் எல்லாருக்குமே வந்து இது நல்ல நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸாக இருக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸாக இது வந்து எல்லாருக்கும் கொண்டு போகணுன்னு ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக பிஸ்னஸாக இது ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு? இது வந்து பாசி பருப்பு மைக்ரோ கிரீன்ஸ், இது வந்து உளுந்து மைக்ரோ கிரீன்ஸ். இது வந்து ஒரு 5லேருந்து 7 நாளுக்குள்ள வளர்ற ஸ்டேஜ். இது வந்து நம்ம ராவாவே அப்படியே கன்சியூம் பண்ணிக்கலாம், சூப் மூலியமா கன்சியூம் பண்ணிக்கலாம், வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி போட்டு நம்ம கன்சியூம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே. ஜஸ்ட் கட் பண்ணிட்டு நம்ம கீரை எல்லாம் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாமா? நம்ம ஓவர் குக் பண்ணாம கார்னிஷிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது சீட்ஸ் என்னென்ன வச்சிருக்கீங்க? இது எல்லாமே வந்து ஆர்கானிக்கான சீட்ஸ். இது கொள்ளு மைக்ரோ பீன்ஸ், ஓகே, சியா சீட், கோதுமை, ஃபெனுக்ரீக், பீஸ், சிக் பீஸ், பாலக், ரெட் அமராந்தஸ், இது எல்லாமே வந்து நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் வந்து க்ரோ பண்ண முடியும். ஓகே. இதுல என்னென்ன? இது வந்து வளர்க்கறதுக்கு தேவையான கிட்டு. இது 1 செட் ஆஃப் ட்ரேல வந்து 3 பீசஸ் இருக்கும். ஒன்று வந்து நம்ம வாட்டரிங்காக யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து மீடியம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் சீட்ஸ் போடுவோம், இன்னொரு ட்ரே வந்து க்ளோசிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. இதுக்கு பேஸ் வந்து சாயில் ஆல்ரெடி இதுல கிட்ல இருக்கா இல்ல நம்ம இருக்கு சார். இது வந்து நம்ம கோகோ பீட் தான், நம்ம கோகோ பீட் வந்து ஆல்ரெடி இருக்கா, எப்படி யூஸ் பண்றதுன்றது? இப்போ வந்து பாட்டம் ட்ரேல வந்து நம்ம வாட்டரிங் யூஸ் பண்ணுவோம் சார். ஓகே. இதுல வந்து இது வந்து அன்ஹோல் ஸ்ட்ரேவா இருக்கும், இது வந்து ஹோல் ஸ்ட்ரே. இந்த ஹோல் ஸ்ட்ரேல தான் நம்ம மீடியம் கோகோ பீட் வந்து யூஸ் பண்ணி சீட்ஸ் எல்லாமே போட்டுட்டு இதுக்கு மேல க்ளோசிங்க்கு வந்து ஒரு ட்ரே வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2 days வந்து டார்க் அவுட் பீரியட், அதாவது க்ளோஸ் பண்ணி நம்ம வைப்போம். 3rd day வந்து ரிமூவ் பண்ணிட்டு லைட்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் 4th டேவும் 5th டேவும் 8 hours வந்து லைட்டிங் கொடுப்போம். 5th டேவே ஆல்மோஸ்ட் க்ரோ ஆயிடும். 5 to 7 days நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஜெனரலா நம்ம ரூம்ல மாதிரி வச்சு பண்ணணுமா இல்ல ஃபார்ம்ல தான் வச்சு பண்ணணுமா? இல்ல, ரூம்லயே வளர்க்கலாம். நம்ம டைரக்ட் சன்லைட் தேவையில்ல, பார்ஷியல் சன்லைட்ல வளர்த்துக்கலாம், இல்ல LED க்ரோ லைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வளர்க்கும்போது சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வருதுல்ல, பூச்சிலாம் வராது மேம். இல்ல அந்த மாதிரி வராது. இப்போ வந்து இது வந்து 5 to 7 days நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுல இல்ல எந்த ஒரு பூச்சியுமே வராது. இப்போ இது வந்து 21 daysக்கு மேல போனாதான் நமக்கு வந்து நிறைய பூச்சி வர ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது வந்து உளுந்து மைக்ரோ கிரீன்ஸ், பாசி பயிர். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு, அவங்க எப்படி விழிப்புணர்வு ஆயிருக்காங்க? இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாமே கெமிக்கல்ஸாக இருக்குன்றப்ப இது ஆர்கானிக்காக எல்லாம் நிறைய நியூட்ரிஷன் இருக்கு. இது வந்து ஸ்ப்ரவுட்ஸோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து மைக்ரோ கிரீன் சொல்லுவாங்க. அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இப்போ லைக் பண்ணி இது எல்லாமே கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. நீங்க எதனா ட்ரைனிங்ஸ் மாதிரி கொடுக்குறீங்களா? ட்ரைனிங்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். எங்களுடைய ஆஃபீஸ் வந்து பண்ருட்டியில் இருக்குது, கடலூர் டிஸ்ட்ரிக்ட். உங்க பிசினஸ் பண்றவங்க இல்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்றவங்க, வீட்லயே இருந்து ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ற உமன்ஸ்க்கு எல்லாமே வந்து இது சப்போர்ட்டிவா இருக்கும். மைக்ரோ கிரீன்ஸ்